எந்த நேரத்துல ஆண்டவர் சவுலை விட்டு போனாரோ, சவுலை விட்டு போன அடுத்த நிமிஷத்துல பிசாசு அவனுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருந்தா பாருங்களேன், ஆயத்தமா இருந்தா பாருங்களேன். அவ்வளவுதான். ஆவியானவர் எடுத்துக்கொண்டதுக்கு பிற்பாடு, ஆவியானவர் போனதுக்கு பிற்பாடு உங்களுடைய இருதயம் வெறுமையா இருக்குமானால், ஏற்கனவே போன பிசாசு உலகமெல்லாம் சுத்தி திரிஞ்சு அவருக்கு இளைப்பாறுதலுக்கு இடம் கிடைக்காம திரும்பி உங்களை வந்து செக் பண்ணும்போது, உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா, நான் ஒருத்தனா உட்கார்ந்தா இவன் துரத்திடுவான்னு சொல்லி 7 பிசாசை சேர்த்து கொண்டு வந்து உங்களுக்குள்ள உட்காருமாமா. ஏன் அப்படின்னா, சில நேரத்துல சில மனுஷனுக்குள்ள பிசாசு உட்கார்ந்து சொகுச பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா அதற்காக ஏங்குவானாம். நம்மளை கண்ட்ரோல்ல வச்சு நம்மை ஆட்டி படைச்சு அவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு பிசாசு நம் ஆண்டவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்துவான். நம்ம ரட்சிக்கப்படும் போது, நம்ம ஆண்டவருடைய தொடுதலுக்குள்ள உள்ளாகும் போது, ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ள வரும்போது பிசாசு வெளியே போயிடும். ஆனா போன பிசாசு சும்மா இருக்காதாமா, அதுக்கு எங்கேயுமே இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா திரும்ப யாரை தேடும் அப்படின்னு சொன்னா உங்களை தேடுமாமா. இவன் இருக்கான ஆண்டவருக்குள்ள, இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் இருக்காரா?